வணக்கம். இது மோதி விளையாடு 2017 மக்கள் தொலைக்காட்சி மற்றும் சென்னை கேளம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய SMK ஃபார்முலா பொறியியல் கல்லூரியில் நடத்தக்கூடிய மாபெரும் கபடி போட்டி. போட்டிக்காக எல்லாருமே தயாரா இருக்கும். நிறைய மக்கள் வந்திருக்காங்க. எல்லா கல்லூரியில இருந்து அணிகளும் வந்திருக்காங்க. இன்றைக்கு மோதக்கூடிய அந்த இரண்டு அணிகள் யார் அப்படின்றது தெரியும். இதுவரையும் வந்து ஒரு தோல்வியில கூட சந்திக்காத அணி மட்டும்தான் இந்த இறுதி போட்டியில இந்த களத்துல வந்து காலடி எடுத்து வைக்க முடியும். அப்படி வந்திருக்கக்கூடிய அணிகளை பொறுத்தவரையும் என்ன அப்படின்னா JBAS அணி மற்றும் வந்து காகிதமில அணி வந்திருக்காங்க. இந்த வருடத்துக்கான மோதி விளையாடு 2017 அப்படின்ற வெற்றி கோப்பை யார் தட்டிட்டு போக போறா அப்படின்றது இன்றைக்கு தெரிய போகுது. பார்க்கலாமா யார் வெற்றி பெற போறா, யார் தோக்க போறா அப்படின்றது தெரியும். இப்ப இரண்டு அணிகளை நம்ம களத்துல அனுப்பிச்சலாம் வாங்க. என் பேர் ஜெய உதயநிலா. நாங்க JBS காலேஜ்ல இருந்து வரோம். எங்க டீம் கேப்டன் சித்ரா. எங்க டீம் ரொம்ப சூப்பரா இருக்கு. எங்களோட பிளஸ் என்னன்னா நிதானமா பொருத்தி எப்படி ஒரு பிளேயருக்கு ஏத்த மாதிரி நாங்க விளையாடுவோம். டிஃபென்ஸ் பக்காவா நிறுத்தி நாங்க நல்லா விளையாடி வின் பண்ணுவோம்னு நினைக்கிறோம். JBAS வந்து ஆரம்ப கட்ட பயிற்சியில இருக்காங்க. களத்துக்குள்ள இறங்கிட்டாங்க. களத்துக்கான ஒரு மரியாதையை செலுத்திக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு உற்சாகமா காகிதம் இல்ல தனியும் வந்து கைகளை தட்டி அவங்கள உற்சாகப்படுத்திட்டு இருக்காங்க. தாங்களும் உற்சாகமாயிட்டு இருக்காங்க. அவங்களும் களத்துல இறங்குறாங்க. அந்த ஆரம்ப கட்டத்துல நாங்கள் வந்து எவ்ரி இயர் வந்து ஸ்டேட் சாம்பியன்ஷிப்பில் எங்கள் பிளேயர்ஸ் வந்து 10 பேர் எப்பயுமே செலக்ட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நிறைய மேட்ச் நாங்கள் வின் பண்ணியிருப்போம். இப்போ லாஸ்ட் டைம் நடந்த SIT காலேஜ் மேட்ச்சில் கூட நாங்கள் 3rd place வாங்கியிருக்கோம். எங்கள் டீமோட டிஃபென்ஸ் வந்து நல்லாயிருக்கும். யார் எங்கே அடித்தாலும் சப்போர்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி அஃபென்ஸும் நல்லாயிருக்கும். எங்கள் டீமில் வந்து பெஸ்ட் கார்னர் வந்து ஸ்டெல்லா. ஸ்டார் பிளேயர்னு பார்த்தா அஃபென்ஸ் டிஃபென்ஸ் ரெண்டுமே வந்து சந்தியான்ற பொண்ணு. அப்புறம் ஃபர்ஸ்ட் இயரில் வந்து போனான்ற பொண்ணு நல்லா விளையாடுவான். எங்கள் டீமோட கோஆர்டினேஷன் நல்லாயிருக்கும். நாங்கள் எப்படி விளையாடுவோம்னு எங்கள் கோச் வந்து எங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுனா நாங்கள் விளையாடுவோம். கள நடுவர்களை இப்ப களத்துக்கு அழைக்கலாம் வாங்க. கள நடுவர்கள் 2 நபர்கள் மொத்தம் 4 நபர்கள் வாங்க. நேர காப்பாளர்கள் எல்லாருமே இருக்கீங்க. வணக்கம். வந்து இறுதி போட்டி 2 அணிகள் தயாரா இருக்காங்க. விதிமுறைகள் ஏதாவது மாற்றம் இருக்கா இல்ல அதே விதிமுறைகள் தானா சொல்லிடுங்க. அதே விதிமுறைகள் தான். எந்த விதிமுறை கிடையாது. அதே விதிமுறைகள் தான். லூஸ் பண்ற டீம் வந்து செகண்ட் பிளேஸ், வின் பண்ற டீம் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் எடுப்பாங்க. அதே விதிமுறைகள் தான். கூடுதல் மதிப்பெண் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் எந்தெந்த அணிகள் இருக்கும், என்ன நல்லா செஞ்சா கூடுதல் மதிப்பெண்கள் கிடைக்கும், அதை பத்தி சொல்லுங்க. அது அந்த டீமோட பொசிஷனை பொறுத்தா இருக்குது, அவங்க பிளேயர்ஸை பொறுத்தா இருக்குது. எப்படி ஆடுவாங்கிறது ஃபைனலாங்கிறதுனால அவங்க எப்படி பண்றாங்கிறது அவங்க டீம் இருக்குது. இப்ப இறுதி போட்டி அப்படின்னா ரொம்ப ஆக்ரோஷமா எல்லாருமே விளையாடுவாங்க. அப்படி ஆக்ரோஷமா களத்துல யாராவது விளையாடும் போது அவங்களுக்கு எந்த மாதிரியான தண்டனைகள் கிடைக்கும் இந்த ஆட்டத்தை பொறுத்த வரையும்? கார்டில் வந்து வான் பண்ணி வைக்கலாம். கிக் பண்ணும்போது வான் பண்ணி வைக்கலாம். டச் இது கை மூடி ஸ்ட்ரோக் பண்ணும்போது வான் பண்ணலாம். அப்படி எத்தனை முறை வந்து எச்சரிக்கப்படுவாங்க? ஃபர்ஸ்ட் டைம்லேயே வான் பண்ணி வைக்கலாம். அவங்க திரும்பவும் களத்துக்கு வர முடியுமா இல்ல கடத்தை விட்டு வெளியே போயிடணுமா? வான் பண்ணா உடனே பிளேயர் கோஆபரேட் பண்ணிடுவாங்க. சொன்ன உடனே புரிஞ்சுவாங்க, திருப்பி கண்ட்ரோல் பண்ணலாம். கிக் பண்றது, ரஃபா கேம் ஆடுறது, இல்ல வந்து ஒரு நெக் அது மாதிரி பிடிக்கிறது வான் பண்ண உடனே கிளியர் பண்ணுவாங்க. நேர காப்பாளர் யாரு? நேரம் வந்து ரொம்ப துல்லியம். இப்ப எவ்வளவு நேரம் கொடுக்க போறீங்க? ஆட்டம் எவ்வளவு நேரம் நடக்க போகுது? 15 நிமிடங்கள், 5 நிமிடம் பிரேக் மற்றும் திருப்பி 15 நிமிடங்கள். மொத்தம் 30 நிமிடங்கள். இடையில வந்து ஒரு 5 நிமிடம் வந்து இடைவேளை. எல்லாம் தயாரா இருக்கீங்களா? இப்ப நீங்க அணிகளை அழைச்சலாம். மொத்தம் 2 பேர் நீங்க இருங்க. கலந்தவர்கள் எங்க இருங்க. அணிகளை கூப்பிட்டுருங்க. ஆட்டம் ரொம்ப பரபரப்பா ஆரம்பிச்சிருச்சு. 2 அணிகளும் வந்து களத்துல வந்துட்டாங்க. 2 அணிகளோட வீராங்கனைகள் வழி நடத்த செல்லக்கூடிய அணி தலைமைகள் இப்ப கூட இருக்காங்க. இங்க வணக்கம். இறுதி போட்டிக்கு வந்துட்டீங்க. எதிர்பார்த்த மாதிரி வந்து ஆரம்பத்துல 3 நாளைக்கு முன்னாடி என்ன சொன்னீங்களோ அதுதான் இன்றைக்கும் சொல்ல போறீங்கன்னு நினைக்கிறேன். இறுதி போட்டிக்கு நிச்சயமா வருவோம். வெற்றி பெறுவீங்களா? கண்டிப்பா, டெஃபினெட்லி. இறுதி போட்டிக்காக எந்த அளவுக்கு நீங்க தயாராக இருக்கீங்க?
நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம், கண்டிப்பாக வின் பண்ணுவோம். அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்கு எல்லாரும் கோஆர்டினேஷனாக நல்லா ஆடுவாங்க டிஃபென்ஸ் ஆஃபென்ஸ். இதுவரையும் தகுதி சுற்றிலும் சரி அரையிறுதியிலும் சரி உங்களை எந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாங்களோ அதை விட கூடுதல் ஒத்துழைப்பு இருந்தால் மட்டும்தான் இந்த போட்டியில் வெற்றி பெற முடியும். உங்களோட அணி வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒத்துழைப்பு தருவாங்கன்னு நினைக்கிறீங்க? நல்லா பண்ணுவாங்க பசங்க, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. உங்க அணியில் உள்ள சிறப்பான விஷயங்கள் என்னென்ன சொல்லுவீங்க? டிஃபென்ஸும் நல்லா ஆடுவாங்க, அஃபென்ஸும் நல்லா ஆடுவாங்க. அது இல்லாமல் யார் அடித்தாலும் அவங்க சப்போர்ட் போவாங்க நல்லா. நடுவர்களோட விஷயம் என்ன அப்படின்னா, யார் ரொம்ப ஆக்ரோஷமா விளையாடுறாங்களோ அவங்கள வந்து எச்சரிக்கை பண்ணுவோம்னு சொல்லிருக்காங்க. உங்க நிலையில யார் ரொம்ப ஆக்ரோஷமா விளையாடுவா? அப்படி யாரும் இல்ல, அப்படியே ஆனாலும் கூல் பண்ணி ஆடுவோம். ஜேபிஎஸ் அணி வந்து தயாரா இருக்காங்க இறுதி போட்டியில விளையாடுறதுக்கு. அதே மாதிரி காகிதம் இல்ல அணி வந்து சும்மா கிடையாதுங்க, அடுத்து விளையாடுறதுக்கு அவங்களும் தயாரா இருக்காங்க. முதல்ல அவங்களோட சில விஷயங்கள் கேட்கலாம். வணக்கம், வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். சரி, இறுதி காலத்துல நிக்கிறீங்க, இந்த நிமிஷம் என்ன தோணுது உங்களுக்கு? முடிஞ்ச வரைக்கும் எங்களோட பெஸ்ட்டை நாங்கள் கொடுப்போம், நல்லா விளையாடுவோம். யார் சிறந்த அணின்னு நினைக்கிறீங்க? அவங்க எங்களோட எல்லாரும் மோஸ்ட் சீனியர் பிளேயர்ஸ், எங்களால முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் விளையாடுவோம். அப்ப ரொம்ப சுலபமா விட்டு கொடுத்துருவீங்களா? அப்படிலாம் கிடையாது, எங்களால முடிஞ்ச வரைக்கும் எங்களோட பெஸ்ட்டை நாங்கள் காமிப்போம். அப்போ ரொம்ப எதிர்த்து விளையாடுவீங்க? கண்டிப்பா. அந்த போர் குணம் உங்கள்கிட்ட இருக்கு. எஸ். உங்க அணி நீங்க எந்த அளவுக்கு தயார்படுத்திருக்கீங்க? நல்லா டிஃபென்ஸ் செட் பண்ணியிருக்கோம், யார் எங்க அடிச்சாலும் சப்போர்ட் பண்ணணும், நல்லா செட் பண்ணியிருக்கோம் டீம். உங்க அணியில யார் ரொம்ப ஆக்ரோஷமா விளையாடுவா? அப்படி யாரும் இல்லை, எல்லாரும் பிளேயர்ஸ் தான். சரி, விதிமுறைகள்லாம் தெரியும்ல, நடுவர்கள் சொன்ன தீர்ப்பு தான் இறுதி. சரிங்களா, வாக்குவாதமுக்கு இடமே கிடையாது. ஆமா, இறுதி போட்டி வெற்றி பெற்றா கோப்பை உங்களுக்கு கிடைக்குமா? கிடைக்கும், கண்டிப்பா ட்ரை போராடுறீங்க. மோதி விளையாடு 2017 ரொம்ப ஆக்ரோஷமா ஆரம்பிச்சிருச்சு. இரண்டு அணிகளும் வந்து கிட்டத்தட்ட தோல்விகளை சந்திக்காம வந்து இந்த களத்துல வந்து காலடி எடுத்து வச்சிருக்காங்க. ஆனா இறுதியில ஏதாவது ஒரு அணி மட்டும்தான் இந்த கோப்பையை வாங்கிட்டு போக முடியும். அந்த அணி யார் அப்படின்றது இன்னும் கொஞ்ச நேரம் தெரிய போகுது. இப்ப ஆட்டம் தூங்குவதற்கான நேரம். அதற்கு முன்னாடி நிகழ்ச்சிக்கு வந்து சிறப்பு விருந்தினர்கள் வந்திருக்காங்க. அது முக்கியமா வந்து இந்த களம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம சென்னை கேளம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய SMK ஃபோம்ரா பொருள் கல்லூரிக்கு நம்ம மிகப்பெரிய நன்றிகள் சொல்லி ஆகணும். இப்ப அந்த கல்லூரியோட முதல்வர் மற்றும் அந்த நிறுவனம் வந்திருக்காங்க, அவங்கள வரவேற்கலாம். ரொம்ப மகிழ்ச்சி. சரிங்களா, ஒரு நல்ல நிகழ்வுக்காக நீங்க கொடுத்தது வந்து எதிர்பாராத ஒரு விஷயம். கிட்டத்தட்ட எல்லாருமே வந்து ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. நிறைய விஷயங்கள் உடனே எங்களுக்கு எல்லாமே கிடைச்சது. அதுக்கு முதல்ல உங்களுக்கு மக்கள் தொழில் நன்றியை சொல்லிச்சுக்கிறோம். இந்த இறுதி போட்டிக்கு சிறப்பு விருந்தினரா வந்திருக்கீங்க. வீரர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? Best of luck to both the teams. And I request them to work hard and try to win the match. உங்களோட வாழ்த்துக்கள் சொல்லிடுங்க. எல்லாருமே ரொம்ப பாசிட்டிவா இருக்காங்க. இங்க வந்து விளையாட்டு கத்துக்கிறத விட அவங்களோட எத்திக்ஸ் அண்ட் மாரல்ஸ் வந்து நிறைய பேர் கத்துக்கிட்டாங்க. எவ்வளவு பொறுமையா எதிர் டீமுக்கு மரியாதை கொடுத்து, அதே மாதிரி கோச்சஸும் ரொம்ப நல்லா அட்வைஸ் பண்றாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவங்களோட எப்படி எடுத்துட்டு போறாங்களோ. அந்த கேமை விட நிறைய அதர் திங்ஸும் கத்துக்க முடியுது அவங்க கிட்ட இருந்து. ஆல் தி வெரி பெஸ்ட். இரண்டு அணிகளோட அணி தலைவிகள் வாங்க. இப்ப நாணய சுழற்சி நடக்க போகுது. JBAS வந்து நாணய சுழற்சியில வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. இப்ப உங்க என்ன தேர்வு செஞ்சிருக்காங்க? என்ன தேர்வு? முதல்ல பாடி போறீங்க. அப்ப புள்ளி கணக்கு உங்கள ஆரம்பிக்க போறீங்க. ஆமா, பார்க்கலாமா? முதல்ல புள்ளி கணக்க துவங்குறதுக்கு JBAS தயாரா இருக்காங்க. காகிதம் இல்ல விட்டு கொடுப்பாங்களா அப்படின்றத பார்க்கலாம் களத்துல. விளையாட்டு 2017 மாபெரும் இறுதி போட்டி. இரண்டு அணிகள் தயாரா இருக்காங்க. JBAS மற்றும் காகித மில்லட். யாருக்கு கோப்பை இப்ப தெரிய போது, காத்துருங்க. துடிப்பாக தொடங்க போகிறது இந்த இறுதி சுற்று. அனல் பறக்கும் இரு அணிகள் தங்களுடைய திறமைகளை, விளையாட்டு தொழில்நுட்பத்தை இங்கே மற்றவர்களுக்கு ஒரு அனுபவமாக காட்ட துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். முதலில் JBAS அணியிலிருந்து அதன் அணி தலைவி சித்ரா பாடி வந்து கொண்டிருக்கிறார். மிகச்சிறப்பாக காகித மில்லட் கல்லூரியின் குழு அவர்களை வீழ்த்தி
ரம்யா களமிறங்கி விளையாடி கொண்டிருக்கிறார். மிகவும் சிறப்பான ஆட்டக்காரர் இவர். அவருடைய விளையாட்டு ஒரு தனி திறமை வாய்ந்ததாக இருக்கிறது. ஆனாலும் மிகச் சிறப்பாக விளையாடி நடுக்கோட்டை தொட்டிருக்கிறார். JBAS 3 புள்ளிகளோடு காகிதமில்லத் கல்லூரியை சந்திக்கிறது. காகிதமில்லத் கல்லூரி தனது பதிலடியாக களமிறங்கி இருக்கிறது. மிகவும் சுறுசுறுப்பாக இதுவரை ஆடிய ஆட்டங்களுக்கெல்லாம் தலைமை வகிக்கும் ஆட்டமாக இந்த ஆட்டம் அமையும் என்று நம்புகிறோம். ஒவ்வொரு அணியிலும் மிகச்சிறந்த வீரர்கள் இருக்கிறார்கள். ஒருவருக்கொருவர் சளைத்தவர்கள் அல்ல என்பது போல் இருவரும் போட்டி போட்டுக்கொண்டு தங்களது விளையாட்டு நுட்பத்தை காண்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். JBAS 4 புள்ளிகளும் காகிதமில்லத் கல்லூரி 1 புள்ளியோடும் விளையாடிக் கொண்டிருக்கிறது. மிகச் சிறப்பாக JBAS அணி தன்னுடைய புள்ளியை மீண்டும் உயர்த்தி இருக்கிறது. JBAS 6, JBAS 9, காகிதமில்லத் கல்லூரி 1. ரம்யா இப்போது காகிதமில்லத் கல்லூரியின் எல்லைக்குள் கால் வைத்திருக்கிறார். JBAS அணி தலைவி சித்ரா இப்போது காகிதமில்லத் கல்லூரிக்குள் காலடி வைத்திருக்கிறார். அவரை பிடிப்பதற்கான முயற்சிகள் மிக சிறப்பாக செயல்பட்டு அணி தலைவியை மடக்கி இருக்கிறார்கள் காகிதமில்லத் கல்லூரி. இரண்டு புள்ளிகளோடு தங்கள் வெற்றி கணக்கை தொடர முடிவு செய்திருக்கிறார்கள். மீண்டுமாக காகிதமில்லத் கல்லூரியில் இருந்து களமிறங்கி இருக்கிறார். ஐஸ்வர்யா மிகச் சிறப்பாக விளையாடி கொண்டிருக்கிறார். துடிப்போடு விளையாடி கொண்டிருக்கிறார். ஆனால் அவரது துடிப்பை கட்டுப்படுத்தி இருக்கிறார்கள். மீண்டும் ரம்யா மிகச் சிறப்பாக பிடித்தாலும் மொத்தம் JBS 13 புள்ளிகள். 13 புள்ளிகள் JBS, காகிதமில்லத் 2. எதிராளியின் அசைவுகளை கணக்கிட்டு அதற்கேற்ற மாதிரி உள்நுழைந்து தங்களது முயற்சியை செய்து கொண்டிருக்கிறார்கள். காகிதமில்லத் கல்லூரி எதிரியை சுலபமாக வீழ்த்திவிடலாம் என்று நினைக்க முடியாது. ஏனால் இது ஒரு மிகச் சிறப்பான ஒரு நிகழ்வு. பத்தொன்பது புள்ளிகள். காகிதமில்லத் 2. காகிதமில்லத் தொடர்ந்து விளையாடி கொண்டிருக்கிறது. காகிதமில்லத்தின் விளையாட்டு நுட்பம் மிகச் சிறந்ததாக இருந்தாலும் JBAS-இடம் அது பலிக்கவில்லையோ என்று தோன்றுகிறது. இன்னும் விறுவிறுப்பு தேவை காகிதமில்லத் கல்லூரிக்கு என்பதை இந்த விளையாட்டு உணர்த்தி கொண்டிருக்கிறது. ரம்யா இப்பொழுது காகிதமில்லத் கல்லூரியின் எல்லைக்குள் கால் வைத்திருக்கிறார். 2, JBAS 20. மிக அதிகமான வித்தியாசத்தோடு விளையாடி கொண்டிருக்கிறார்கள். சௌந்தர்யா இப்போது காகிதமில்லத் கல்லூரி குழுவோடு தனது மோதலை தொடர்ந்து கொண்டிருக்கிறார். மிக அருமையாக மடக்கி பிடித்து விட்டார்கள். அவர்களை பயமுறுத்தி அனுப்பிவிட்டு அவர்கள் எல்லைக்குள்ளேயே நுழைந்து புள்ளி எடுத்திருக்கிறார்கள். ஆனால் அந்த புள்ளி JBAS-க்கு ஒன்றாக மாறி இருக்கிறது. 21 JBAS, காகிதமில்லத் 4. அணித்தலைவி சித்ரா இப்போது விளையாடி கொண்டிருக்கிறார்.
பார்ப்பவர்களிடையே எதிர்பார்ப்பை எகிர வைத்திருக்கும் இந்த விளையாட்டிற்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சுற்றி சுழன்று விளையாண்டு கொண்டிருக்கிறார்கள் காயிதே மில்லத் கல்லூரி கபடி குழுவினர். எத்தனை புள்ளிகள் என்று தெரியவில்லை. 24 JBAS. அருமையான விளையாட்டு. புள்ளிகள் கிடைக்கிறதோ இல்லையோ, புள்ளி விளையாடுவதில் இவர்களுக்கு தயக்கமே இல்லை. வெறும் 4 புள்ளிகளோடு காயிதே மில்லத் விளையாடிக் கொண்டிருக்கிறது. ஆனாலும் நம்பிக்கையை கைவிடாமல் துணிச்சலோடு உள்ளே புகுந்து விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள் காயிதே மில்லத் கல்லூரியின். இறுதி 5 நிமிடங்கள் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மீண்டுமாக காயிதே மில்லத் கல்லூரியின் அணி தலைவி களமிறங்கி இருக்கிறார். நேருக்கு நேராக நின்ற சவால்களை எதிர்கொண்டிருக்கிறார் ரம்யா. அவரை சுற்றி வளைத்து பிடிக்க போடும் திட்டங்கள். அருமையாக ஒரு புள்ளி எடுத்திருக்கிறார் காயிதே மில்லத் கல்லூரி. இப்போது 5 புள்ளிகளோடு 24 JBAS. இந்த ஆட்டம் அனல் பறக்க நடந்து கொண்டிருக்கிறது. எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்ற முனைப்போடு இரு அணிகளும் தங்களது விளையாட்டு நுட்பங்களை வெகு சிறப்பாக வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். விரட்டி பிடித்துவிட்டு தன் எல்லைக்கு திரும்பிவிட்டார். இப்போது JBAS பானுமதி விளையாடிக் கொண்டிருக்கிறார். மிக அருமையாக விளையாடி நடுக்கோட்டை தொட்டிருக்கிறார். 3 புள்ளிகள் என்று அறிவிக்கப்படுகிறது. JBAS 3 புள்ளிகள் சேர்த்து 32. களமிறங்கி விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள் காயிதே மில்லத் கல்லூரி கபடி குழுவின் அணித்தலைவி. முதல் பகுதியின் கடைசி 2 நிமிடங்கள். JBAS 33. ரம்யா இப்போது காயிதே மில்லத் கல்லூரி குழுவினரை தொட்டு திரும்பி இருக்கிறார். அவருக்கு ஒரு புள்ளி கிடைத்திருக்கிறது. JBAS 34. மிக அழகாக சிறப்பாக கோட்டில் விழுந்துவிடக் கூடாது வயது நெளிந்து ஒரு புள்ளியை எடுத்திருக்கிறார்கள். JBAS 38. நடுக்கோட்டை தொட்டுவிட கால்களை நீட்டினாலும் அவரை உள்ளிழுத்து விட்டார்கள். அதனால் தொட முடியாமல் போய் ஒரு புள்ளியை கொடுத்திருக்கிறார்கள். சௌந்தர்யா JBAS இருந்து சௌந்தர்யா காயிதே மில்லத் கல்லூரி மிக அருமையான ஒரு பிடி. இது 6 புள்ளிகள் எடுத்திருக்கிறார்கள். வித்தியாசம் இருவருக்கும் இடையில் அதிகம் இருந்தாலும் நம்பிக்கையோடும் துணிச்சலோடும் ஜெயிக்க முடியும் என்ற நம்பிக்கையோடு சிறப்பாக ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் காயிதே மில்லத் கல்லூரி. JBAS பிடிப்பதற்கு தயக்கம் காட்டுகிறார்கள். JBAS அணித்தலைவி சித்ரா இப்போது பாடி வருகிறார். அவரை மிகச் சிறப்பாக வளைக்கும் நோக்குடன் வந்தாலும் அவர் நழுவி சென்று விடுகிறார்.
விளையாடு 2017 ரொம்பவே கோலாகலமா நடந்துட்டு இருக்கு. ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு. முதல் பாதி ஆட்டம் இதுவரை முடிஞ்சிருக்கு. இந்த இறுதி போட்டியில 2 ஆக்ரோஷமான அணிகள் வந்து மோதிக்கிட்டு இருக்காங்க. காகித மில்லட் மற்றும் வந்து JPAS இந்த 2 அணிகளும் இருக்காங்க. முதல் பாதியில பார்க்கும்போது மதிப்பெண்களை பார்க்கும்போது காகித மில்லத் வெறும் 6 புள்ளிகள் தான் எடுத்திருக்காங்க. ஆனா JPAS 39 புள்ளிகள் எடுத்திருக்காங்க. ஏன் இந்த ஒரு வேறுபாடு, களத்துல என்ன நடக்குது அப்படின்றத நாம காகித மில்லத் அணிட்ட தான் கேட்கணும். பரபரப்பான இறுதி போட்டி, கவனம் சதறனா அணி ஆட்டில இருந்து வெளியே போயிடும், அந்த ஒரு சூழல் நடந்துட்டு இருக்கு. ஆனா ரொம்ப குறைவான ஒரு மதிப்பெண்ணா எடுத்திருக்கீங்க. என்ன நடக்குது, என்ன திட்டம் வச்சிருக்கீங்க? போன ஆஃப்ல வந்து டிஃபென்ஸ் அடி சப்போர்ட் பண்ணல, டிஃபென்ஸ் சரியில்லை. இந்த ஆஃப் வந்து நல்லா விளையாடுவோம், எங்களோட பெஸ்ட்டை கண்டிப்பாக காமிப்போம். இந்த மாற்றத்தை வந்து கண்டிப்பா மாற்றுவோம். இப்ப இந்த ஒரு பிற்பாதியில மாற்றம் இருக்கும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா மாற்றுவோம். ஆனா நிறைய வாய்ப்புகள் கிடைச்சதா, அதை நீங்க சரியா பயன்படுத்திக்கிட்டீங்களா? களத்துல கிடைச்ச வாய்ப்பு வந்து ஒரு சில இதை மிஸ் பண்ணோம். கண்டிப்பா இந்த டைம் மிஸ் பண்ண மாட்டோம், நல்லா விளையாடுவோம். யார் இதுவரையும் உங்களோட களத்துல சரியா வந்து விளையாண்டாங்கன்னு நினைக்கிறீங்க? எல்லாருமே நல்லா விளையாண்டோம். எல்லாரும் அடிச்சடிக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். இந்த ஒரு பிற்பாதி ஆட்டத்துல வந்து கொஞ்சம் கூடுதல் மதிப்பெண் எடுப்பீங்களா? கண்டிப்பா எடுப்போம். மிகப்பெரிய வேறுபாடு இருக்கு. அவங்க வந்து 39, நீங்க வெறும் 6 தான். கண்டிப்பா இதுல ஒரு மாற்றம் ஏற்படும். அஃபென்ஸ்ல நல்லா ஸ்கோர் பண்ணணும்னு நம்புறேன். அணில ஏதாவது மாற்றம் இருக்கா? இல்ல, அப்படியே தான் இருக்கும். அதே வீரங்கள மோத போறீங்க? ஆமா, கண்டிப்பா. வாழ்த்துக்கள். காகித மில்லத்தை பொறுத்தவரையும் என்னன்னா எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஆனா கிடைச்ச சின்ன சின்ன வாய்ப்புகளை தவற விட்டாங்க. ஆனா இந்த பிற்பாதி ஆட்டத்துல வந்து அந்த தவறுகள்லாம் சரி செய்து எங்களால வந்து கோப்பையை வெல்ல முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில இருக்காங்க. ஆனா JPAS அணி எந்த அளவுல இருக்காங்க அப்படின்றத போய் கேட்கலாம்னு நினைக்கிறேன். JPAS அணி தலைவி வாங்க. JPAS அணியை பொறுத்தவரை ஆரம்பத்துல இருந்து ரொம்ப ஆக்ரோஷமான ஆட்டத்தை தான் வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 39 மதிப்பெண்கள் புள்ளிகள் எடுத்திருக்கீங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு வேறுபாடு இருக்கு. சரிங்களா, சொல்லுங்க, எப்படி முன்னேற்றம் ஏற்பட்டு இருக்கு? அடுத்தடுத்த திட்டங்கள் என்ன வச்சிருக்கீங்க? அதான் இதே பொறுமையா நிதானமா ஆடுவோம், எந்த மிஸ்டேக்கும் பண்ண மாட்டோம், யாரும் கீழே அடிச்சு விட மாட்டோம், டீம் கோஆர்டினேஷனோட நல்லா ஆடுவோம். ஆனா நீங்க நிறைய வாய்ப்புகள் கொடுத்தீங்க, அதை அவங்க தவற விட்டதா அப்படி சொன்னாங்க. அந்த மாதிரி நடந்ததா ஏதாவது? சின்ன சின்ன மிஸ்டேக் நாங்கள் பண்ணதுனால அவங்களுக்கு பெனிஃபிட் ஆயிடுச்சு, பாயிண்ட்ஸ் வந்துச்சு. அது எங்களோட மிஸ்டேக் தான். அந்த மிஸ்டேக் வந்து இப்போ பண்ண மாட்டோம். நீங்களும் பண்ண மாட்டீங்க. உங்களோட மதிப்பெண்ல ஒரு மிகப்பெரிய வேறுபாடு இருக்கு. இந்த வேறுபாடு தொடருமா இந்த ஆட்டத்துல, பிற்பாதி ஆட்டம்? தொடரும். கோப்பை உங்களுக்கு நினைக்கிறீங்க? ஆமா, கண்டிப்பா, டெஃபினெட்லி. 2 பேருமே அதான் சொல்றீங்க. பார்க்கலாம். வாழ்த்துக்கள். JPAS மற்றும் வந்து காகித மில்லத் 2 அணிகளும் வந்து இந்த பிற்பாதி ஆட்டத்துக்கு தயாராயிட்டாங்க. 2 பேருமே வந்து சின்ன சின்ன தவறுகள் செய்திருந்தாலும் அந்த தவறுகள் எல்லாமே தூக்கி போட்டு இப்ப கோப்பை வெல்றதுக்கு மோத போறாங்க. அந்த இறுதி நிமிடங்கள் நடந்துகிட்டே இருக்கு. யாருக்கு கோப்பை அப்படின்றது இப்ப தெரிய போகுது. இது மோதி விளையாடு 2017. ஆடுகளத்திற்கு வீராங்கனைகள் வரும்படி அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மீண்டும் இறுதி ஆட்டத்தின் 2வது பகுதி இப்போது தொடங்க இருக்கிறது. காகித மில்லத் கல்லூரியிலிருந்து அதன் அணித்தலைவி புவனேஸ்வரி பாடி சென்றிருக்கிறார், பாடிக்கொண்டிருக்கிறார். மிகச் சிறப்பாக அவரை பிடித்து ஒரு புள்ளிக்கு வழிவகுத்திருக்கிறார்கள் JPAS. JPAS மீண்டும் ஒரு புள்ளி எடுத்து 41. மிக அழகாக காகித மில்லத் கல்லூரி ஒரு புள்ளி எடுத்திருக்கிறது, 2 புள்ளிகள் எடுத்திருக்கிறது. 8. மீண்டும் ரம்யா. காகித மில்லத் கல்லூரியிலிருந்து ஜெனிஃபர், காகித மில்லத் கல்லூரியின் ஜெனிஃபர் விளையாண்டு கொண்டிருக்கிறார். சௌந்தர்யா, JPASலிருந்து சௌந்தர்யா பாடி சென்றிருக்கிறார். யாரையும் தொட்டு வருவாரா அல்லது JPAS 42. காகித மில்லத்தின் ஸ்டெல்லா விளையாண்டு கொண்டிருக்கிறார். புள்ளிமானாக துள்ளி விளையாடினாலும் அவரை மடக்கி பிடித்து விட்டார்கள் JPAS. 1 புள்ளிகள் எடுத்து 43 JPAS, காகித மில்லத் 8.
ஐஸ்வர்யாவை பிடிப்பதற்கான வியூகம் எதுவும் இல்லை என்றே தெரிகிறது. ஆனாலும் பிடித்தபோது அவர் புள்ளி கணக்கை எடுத்திருக்கிறார். JBISக்கு ஒரு புள்ளி கிடைத்திருக்கிறது. மொத்தம் 44. மிக எளிதாக ஒரு புள்ளியை எடுத்து சென்று திரும்பி இருக்கிறார் ஐஸ்வர்யா. காயிதே மில்லத் கல்லூரி 9. ரம்யா இப்போது விளையாடிக் கொண்டிருக்கிறார். மீண்டும் புவனேஸ்வரி தன் அணிக்கான புள்ளிகளை எடுப்பதற்காக மிகவும் கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கிறார் அணித் தலைவி புவனேஸ்வரி. தன் அணியை எப்படியாவது வெற்றி பெற செய்ய வேண்டும் என்ற முனைப்போடு விளையாடிக் கொண்டிருக்கிறார். எதிராளியின் எல்லைக்குள் கால் வைத்து அவர்களை தொட்டு தனது வெற்றி புள்ளியோடு அவர் தனது எல்லைக்கு திரும்பி இருக்கிறார். காயிதே மில்லத் 11. மிக அருமையாக விளையாண்டு திரும்பி இருக்கிறார் ரம்யா. ஒரே நேரத்தில் 3 புள்ளிகள். 48. ஐஸ்வர்யா விளையாடிக் கொண்டிருக்கிறார். காயிதே மில்லத் கல்லூரியின் ஐஸ்வர்யா விளையாடிக் கொண்டிருக்கிறார். ரம்யா இப்போது காயிதே மில்லத் கல்லூரியின் எதிராளிகளை இலக்கு வைத்து விளையாடிக் கொண்டிருக்கிறார். புள்ளிகள் கிடைக்குமா? மீண்டும் புவனேஸ்வரி அணித்தலைவி புவனேஸ்வரி. காயிதே மில்லத் கல்லூரியின் அணித்தலைவி புவனேஸ்வரியின் அதிரடி ஆட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. எப்படியாவது தன் குழுவிற்கு வெற்றியை தேடித்தர வேண்டும் முனைப்போடு புள்ளிகளை மீண்டும் கொண்டு வந்திருக்கிறார். 12. காயிதே மில்லத் கல்லூரி 12. 48 JBIS. அதிகமான வித்தியாசம்தான் என்றாலும் முயன்றால் முடியாதது இல்லை என்பதற்கு எடுத்துக்காட்டாக காயிதே மில்லத் கல்லூரி விளையாடிக் கொண்டிருக்கிறது. மிக அழகாக சௌந்தர்யா தன்னுடைய புள்ளிகளை எடுத்திருக்கிறார். விளையாடு 2017 இறுதி ஆட்டம் ரொம்பவே பரபரப்பா நடந்துட்டு இருக்கு. காயிதே மில்லத் மற்றும் JBIS 2 அணிகளும் வந்து மோதிக்கிட்டு இருக்காங்க. ஒரு சின்ன இடைவெளியில தான் எல்லாம் ஓய்வெடுத்துட்டு இருக்காங்க. அது வந்து ஒரு நல்ல ஆலோசனை நேரம் தான் போய்கிட்டு இருக்கு. அது முக்கியமா பார்க்கும்போது காயிதே மில்லத்தை பொறுத்தவரை வெறும் 12 புள்ளிகள் தான் வாங்கியிருக்காங்க. ஆனா JBIS பொறுத்தவரை 49 புள்ளிகள். கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய வேறுபாட்டுல JBIS வந்து முன்னிலையில இருக்காங்க. இந்த முன்னிலை அவங்களை வந்து வெற்றி வகை சூட வைக்குமா அப்படின்றது இப்ப தெரிய போகுது. ஆனா அணியோட ஆலோசனை, பயிற்சியாளரோட ஆலோசனை, அவங்களோட நம்பிக்கை எல்லாமே வந்து வீண் போகல. பார்க்கலாம் இறுதியில யார் வெற்றி பெற்று இந்த மோதி விளையாடு 2017க்கான கோப்பையை வெல்ல போறது அப்படின்ற காத்திருந்து பார்க்கலாம். இறுதி வெற்றியை வெல்ல போவது யார் என்பதை முடிவு செய்யும் பகுதி இது. அதற்கான முனைப்போடு விளையாடிக் கொண்டிருக்கிறார் காயிதே மில்லத் கல்லூரியின் ஐஸ்வர்யா. மிகச் சிறப்பாக விளையாடி திரும்பி இருக்கிறார் சந்திரபிரியா. புவனேஸ்வரி மீண்டும் ஆடுகளத்தை மிகச் சிறப்பாக கையாண்டு கொண்டிருக்கிறார். காயிதே மில்லத் கல்லூரிக்கு ஒரு புள்ளி கிடைத்திருக்கிறது. 13. காயிதே மில்லத் மீண்டும் களமிறக்கி இருக்கிறது சந்தியாவை. எப்படியாவது ஒரு புள்ளி எடுத்து விடுவார் என்ற நம்பிக்கையில்
தன்னுடைய முயற்சிகளை எல்லாம் ஒன்று திரட்டி விளையாடிக் கொண்டிருக்கிறார். இருவருக்கும் இடையில் புகுந்து வெளிவர முயற்சித்தார், ஆனால் முடியவில்லை. JBIS 50 புள்ளிகள், 50 புள்ளிகளை எடுத்திருக்கிறது JBIS. காகிதமில்லத் 13 புள்ளிகளை எடுத்திருக்கிறது. JBIS இன் ரம்யா மீண்டும் விளையாடிக் கொண்டிருக்கிறார். இறுதி 5 நிமிடங்கள் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 5 நிமிடத்திற்குள் எடுக்கக்கூடிய புள்ளிகளை வைத்துத்தான் யார் வெற்றி பெறுவார்கள் என்பது தீர்மானிக்கப்படும். ஆனாலும் நம்பிக்கை குலையாமல் காகிதமில்லத் கல்லூரியினர் விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு வாழ்த்துக்கள். JBIS-க்கு 1 புள்ளி கூடுதலாக கிடைத்து 51. சௌந்தர்யா, JBIS-இன் சௌந்தர்யா விளையாடிக் கொண்டிருக்கிறார். மிகச் சிறப்பாக நடுக்கோட்டை தொட்டு 2 புள்ளிகள் எடுத்திருக்கிறார். JBIS 53. காகிதமில்லத் கல்லூரியின் ரம்யா பாடி செல்கிறார். காகிதமில்லத் கல்லூரிக்குள் கால் வைத்து தனது வெற்றி முத்திரையை பதித்துக் கொண்டிருக்கிறார் என்று சொல்ல வேண்டும். ரம்யாவை எப்படியாவது பிடித்துவிட வேண்டும் என்று முயற்சி செய்கிறார்கள். அவரும் போக்கு காட்டி நழுவிக் கொண்டிருக்கிறார். காகிதமில்லத் கல்லூரியின் ஸ்டெல்லா விளையாடிக் கொண்டிருக்கிறார். அவரை பிடித்து விட்டார்கள். 1 புள்ளி இப்போது JBIS-க்கு கிடைத்திருக்கிறது. காகிதமில்லத் 16, JBIS 54. மீண்டும் 1 புள்ளி கிடைத்திருக்கிறது JBIS-க்கு 56. காகிதமில்லத்தின் ரவிப்பிரியா வெளியே சென்று விட்டார். JBIS 59. மிகச் சிறப்பான புள்ளிகள் எடுத்திருக்கிறார்கள். ஆனால் காகிதமில்லத் கல்லூரி புள்ளிகளுக்கான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்போது புவனேஸ்வரி மீண்டும் JBIS-இன் தன்னுடைய கால்களால் தொட்டு அவுட்டாக்க முயற்சி செய்தார். ஆனால் அவரை வெளியேறிவிட்டார். JBIS இப்போது 60 புள்ளிகள், மிகச் சிறப்பான புள்ளிகள் எடுத்திருக்கிறார்கள். காகிதமில்லத் 18. புவனேஸ்வரியின் அதிரடி ஆட்டத்தில் போய்கொண்டிருக்கிறது. கடைசி 2 நிமிடங்கள் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 2 நிமிடங்கள், இன்னும் 2 நிமிடங்களில் இந்த வெற்றி யாருக்கு என்பது முடிவாகிவிடும். மிகச்சிறப்பாக காகிதமில்லத் கல்லூரி ரம்யாவை வெளியேற்றியிருக்கிறார்கள். 19. காகிதமில்லத் கல்லூரி 19, JBIS 61. காகிதமில்லத் கல்லூரியின் ஐஸ்வர்யா 1 புள்ளி எடுத்திருக்கிறார். 20. காகிதமில்லத் கல்லூரி 20. சௌந்தர்யா பாடி சென்றிருக்கிறார். 1 புள்ளி JBIS-க்கு கூடுதலாகி 62. ஸ்டெல்லா விளையாடிக் கொண்டிருக்கிறார். மிகச் சிறப்பாக விளையாடி எடுத்திருக்கிறார் ஸ்டெல்லா. 2 புள்ளிகள், 22 புள்ளிகள் காகிதமில்லத் கல்லூரி. ஸ்டெல்லா மீண்டும் 1 புள்ளி ஸ்டெல்லாவுக்கு கிடைத்திருக்கிறது.
சௌந்தர்யா இப்போது விளையாடி கொண்டிருக்கிறார். எப்படியாவது அவரை மிக அருமையாக தன்னுடைய காலால் நடுக்கோட்டை தொட்டு புள்ளிகளை அள்ளி சென்றிருக்கிறார். 4 புள்ளிகள் கூடுதலாக பெற்று JVIS 67. ஆட்டம் நிறைவு பகுதியை வந்தடைந்திருக்கிறது. காகிதமில்லத் 24, JVIS 67 மிகச் சிறப்பாக விளையாடி இந்த இறுதி ஆட்டத்தை நிறைவு செய்திருக்கிறார்கள். மற்றும் SMK ஃபார்முலா பொறியியல் கல்லூரி இணைந்து நடத்திய மாபெரும் கபடி தொடர் மோதி விளையாடு 2016 கோலாகலமா இறுதி போட்டி நடந்து முடிஞ்சிச்சு. இறுதி ஆட்டத்துல 2 முக்கியமான அணிகள் மோதினாங்க. நீங்களே பார்த்திருப்பீங்க. முக்கியமா JPAS மற்றும் காகித மில்லத். இதுல 24 மதிப்பெண்கள் மட்டும்தான் காகித மில்லத்தால பெற முடிஞ்சது. ஆனா இறுதி ஆட்டத்துல ஆக்ரோஷமா விளையாடி கிட்டத்தட்ட 67 மதிப்பெண்கள் பெற்று அவங்க வெற்றி வகை சூடி இருக்காங்க. நம்மளோட JPAS அணி அவங்களுக்கு எல்லார் சார்பா வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். இந்த மோதி விளையாடு 2017 இந்த தொடர் கிட்டத்தட்ட 4 நாட்களா நடந்துட்டு இருக்கு. எல்லாருமே பார்த்து ரசிச்சிருப்பீங்க. இப்ப ரொம்ப முக்கியமா யாரெல்லாம் சிறப்பா விளையாண்டா அவங்களுக்கு பரிசளிப்பு மற்றும் சான்றிதழ் கொடுக்கக்கூடிய நேரம். அதற்கு முன்னாடி இந்த விளையாட்டு போட்டி நடக்கிறதுக்கு முக்கியமா காரணமா இருந்த எங்களோட மக்கள் தொலைக்காட்சி கூட இணைஞ்ச நம்ம சென்னை கேளம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய SMK ஃபார்முலா பொறியியல் கல்லூரிக்கு ஒரு மிகப்பெரிய நன்றிகளும் பாராட்டுகளும். இந்த ஒரு அழகான தருணத்துல நம்ம கூட சிறப்பு விருந்தினர்களா வந்திருக்காங்க SMK ஃபார்முலா பொறியியல் கல்லூரியோட முதல்வர் மற்றும் நிறுவனர். அவங்களுக்கும் எங்களோட வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நிகழ்வு ரொம்ப அழகா நடந்து முடிஞ்சுச்சு. என்ன சொல்ல விரும்புறீங்க? Grateful to you, all of you, for you have conducted the sports event very in a grand manner and in a very systematic way. கண்டிப்பா எல்லாமே உங்களோட உறுதுணை மட்டும்தான். வாழ்த்துக்கள். நீங்க என்ன சொல்றீங்க? வெற்றி பெற்றாங்க, வாழ்த்துக்கள் சொல்லலாம். கண்டிப்பா. என்ன சொல்ல விரும்புறீங்க இந்த நேரத்துல? முதல்ல எங்களோட காலேஜ் கரஸ்பாண்டன்ட் தான் நான் ரொம்ப தேங்க் பண்றேன். இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் அவர் இவ்வளவு ஊக்குவிக்கிறது எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம தமிழர் திருநாள்ல தமிழர் வீர விளையாட்டு, அதுவும் பெண்களை வச்சு நடத்துற கபடி போட்டி நடத்துறதுக்கு எங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது. மக்கள் டிவியோட இணைஞ்சு, அதுவும் தமிழுக்கு முன்னுரிமை கொடுக்குற மக்கள் டிவியோட இணைஞ்சு நடத்துறது நாங்க ரொம்ப சந்தோஷப்படுறோம். அந்த டீம் கிட்ட நான் ரொம்ப திருப்பி அப்ரிஷியேட் பண்றது என்னன்னா அவங்களோட ஸ்போர்ட்டிவ் ஆக்டிவிட்டி. அவங்க எந்த விதமான ஒரு ஜெல்லஸோ இல்லைன்னா ஒரு சண்டை போடணுன்ற இதுவோ இல்லாம அந்த ரன்னர்ஸ் கூட ரொம்ப பாசிட்டிவா முடிஞ்ச உடனே அவங்கள எல்லாம் ஹேண்ட்ஷேக் பண்ணிட்டு ஒரு பாசிட்டிவா போயிருக்காங்க. இதுக்கெல்லாம் அந்த கோச்சையும் நான் ரொம்ப பாராட்ட விரும்புறேன். அந்த மாதிரி ஒரு நல்ல அட்வைஸ் கொடுத்து அவங்களுக்கு ஒரு நல்ல எத்திக்ஸ் அண்ட் மாரல்ஸ் எல்லாம் கத்துக் கொடுக்குறாங்க. ரொம்ப அருமையா நடந்து முடிஞ்சது இந்த கபடி போட்டி. எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். ரொம்ப அருமையான தனம், ரொம்ப முக்கியமான தனம். இந்த தொடர்ல எந்த வீராங்கனை சிறப்பா விளையாண்டாங்க அப்படின்னு கவனிக்கும் போது ஒரே ஒரு வீராங்கனை மட்டும்தான் 2 வகையான பரிசுகளை வாங்க போறாங்க. அவங்க யார் அப்படின்னா JPA கல்லூரியில இருந்து முக்கியமா அவங்களோட அணி தலைவி சித்ரா அவங்கள அழைக்கிறோம். மேன் ஆஃப் த மேட்ச் அண்ட் மேன் ஆஃப் த சீரியஸ். எதிர்பார்த்தீங்களா? இந்த வெற்றி இருக்கட்டும், இருந்தாலும் ஒரு சிறப்பான ஆட்டத்தை கொடுத்திருக்கீங்க. ஒரு தன்னந்தனியால் அணியை வழிநடத்தி செல்றது ஒரு வகையில இருக்கு, சிறப்பா விளையாடுறது 2 விஷயம் இருக்கு. எப்படி கவனமா விளையாடுங்க, எப்படி என்ன நினைக்கிறீங்க? இதுக்கு எல்லாமே காரணம் எங்க டீம் பசங்க தான். அவங்க நிறைய மோட்டிவேஷன் பண்ணுவாங்க. யாருக்கு ஆடலாம் ஆடு அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க சொன்னது என்னன்னா டிஃபென்ஸ் நம்ம நிறுத்தி ஆடலாம், அவங்களால முடியும் அப்படின்னு சொன்னதுனால இவ்வளவு தூரம் ஆட முடியும். எங்க சார் நல்லா சப்போர்ட் பண்ண, ஆடலாமா ஆடுமா, உன்னால முடியுமா, ஏமா பயப்படுற, ஆடலாம் அப்படி சொல்லுவாங்க. வாழ்த்துக்கள். அடுத்த
ரொம்ப முக்கியமான நேரம் மற்றும் ஒரு பரிசளிப்பு விழா இப்ப நடக்க போகுது. இறுதி ஆட்டத்துல ரொம்ப ஆக்ரோஷமா விளையாண்டாலும் முதல் சுற்றை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே மெதுவா விளையாண்டுட்டாங்க. அதனாலதான் அவங்களால தோல்வி சந்திக்க முடிஞ்சது அப்படின்றது பார்க்கக்கூடிய நேயர்களுக்கும் எல்லாருக்குமே புரிஞ்சது. ஆனா இரண்டாம் பாதையை ரொம்ப ஆக்ரோஷமா விளையாண்டாலும் அந்த ஒரு தாமதமான சுதாரிப்பு அப்படின்றது நிச்சயமா வெற்றிக்கு உதவாதல. ஆனா இருந்தாலும் தைரியமா விளையாண்டு 24 மதிப்பெண்கள் எடுத்த காகிதம் இல்லத்தறிக்கு வாழ்த்துக்கு சொல்லிட்டு இப்ப அந்த அணியோட தலைவி வாங்க புவனேஸ்வர், என்ன நினைக்கிறீங்க? தோல்விக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? டிஃபென்ஸ் சரியா விளையாடல. அவங்க எல்லாம் சீனியர் பிளேயர்ஸ். நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா இதை விட பெட்டரா விளையாடுவோம். 24 பாயிண்ட் எடுத்ததே ட்ரை பண்ணிருக்கலாம் இன்னும், பட் பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். முதல் பாதியை பொறுத்தவரையும் அதிகமா விளையாடலாம் சொல்ல முடியும், ரொம்ப மெதுவா தான் விளையாடுங்க. ஆனா இரண்டாம் பகுதி ரொம்ப ஆக்ரோஷமா ஆரம்பிச்சுங்க. ஏன் இந்த தாமதமா நடந்தது? எல்லாமே டிஃபென்ஸ் செட் ஆகல. டிஃபென்ஸ் விளையாடலாம்னு நினைச்சோம். செகண்ட் ஹாஃப் அஃபென்ஸ் இது பண்ணோம். இதை நாங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே பண்ணியிருந்தா இன்னும் நல்லா விளையாடிருக்கோம். நீங்க ஆட்டத்தை புரியறதுக்குள்ள ஆட்ட முடிவுக்கு வந்துருச்சுல. ஆமா, இதை எதிர்பார்க்கல நீங்க. கண்டிப்பா. சரி, இதோட இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன, களத்துல நீங்க இறங்கும் போது ஆக்ரோஷம் விளையாடும் போது வீராங்கனைகளுக்கு அடிபட்டுச்சு, உங்களுக்கு கூட அடிபட்டுச்சு. அது எப்படி உடனே மேல எந்திரிச்சு திருப்பி விளையாட ஆரம்பிச்சீங்க? கபடினா அடிபடதான் செய்யும், அதை பொருட்படுத்தாம விளையாடணும். சரி, இருந்தாலும் வாழ்த்துக்கள். இருங்க, உங்களுக்கு நான் கூப்பிடுவேன் நிச்சயமா. சரியா? அடுத்து இந்த தொடர் முழுவதும் கள நடுவர்களாக இருந்த அந்த 4 நபர்களை இப்ப பரிசீலிக்கக்கூடிய ஒரு முக்கியமான நேரம். அவங்கள வரிசை வருஷம் நல்லா இருக்கும். கள நடுவர்கள் மொத்தம் 4 நபர்கள். இவங்களோட துல்லியமான கணிப்புல தான் இந்த தொடர் முழுவதும் ரொம்ப சிறப்பா நடந்தது. அவங்களுக்கு எங்களோட பாராட்டுக்கள். இரண்டாம் இடம் பிடித்த அணி காகித மில்லத் அணி வீராங்கனைகளை இப்போது ஒவ்வொருவராக அழைக்கிறோம். வாங்க. பரிசளிப்பு விழாவில் கலந்து கொள்ள மக்கள் தொலைக்காட்சியோட செயல் தயாரிப்பாளர் அருண் பிரசாத் அவர்களையும் அழைக்கிறோம். மற்றும் SMK ஃபார்முலா பொருள் கல்லூரியோட முதல்வர் மற்றும் நிறுவனர் அவர்களும் இந்த செய்தி பரிசை வழங்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். மோதி விளையாடு 2017 முக்கியமா இந்த தொடர்ல இரண்டாம் இடம் பிடிச்ச காகித மில்லத் அணிக்கு எங்களோட வாழ்த்துக்கள். இந்த வெற்றி கோப்பையை கொடுக்கிறதுக்காக SMK ஃபார்முலா பொருள் கல்லூரியோட முதல்வர் மற்றும் நிறுவனர் மக்கள் தொலைக்காட்சியோட செயல் தயாரிப்பாளர் அருண் பிரசாத் 3 பேரும் சேர்ந்து கோப்பை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருந்த மோதி விளையாடு 2017 இறுதியா எல்லா அணிகளோட சேர்ந்து விளையாடி வெற்றி பெற்ற ஒரே அணி யாருன்னு பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். ஆரம்பத்திலிருந்து கொஞ்சம் கூட சோர்வு உடையாம கொஞ்சம் ஓய்வு கிடைச்சாலும் அதையும் களத்துல ரொம்ப அழகா செயல்படுத்தி நிறைய பயிற்சி எடுத்து அவங்களோட பயிற்சியாளரோட வழிகாட்டுதலோட வெற்றி வகை சூட்டியிருக்காங்க JBAS கல்லூரி அணியினர். இந்த தொடர் முழுவதும் நீங்க தோல்வியில சந்திக்கல. இந்த தொடரை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஒரே வார்த்தை மகிழ்ச்சியா இருக்கு. உங்களோட வெற்றி தொடரும் நினைக்கிறீங்க? தொடரும். மோதி விளையாட்டு 2017 வெற்றி வகை சூடிய அணிகள் பார்க்கும்போது JBAS அணி இந்த அணிகளுக்கு வெற்றி கோப்பை கொடுக்கிறதுக்காக SMK ஃபார்முலா பொருள் கல்லூரியுடைய முதல்வர் மற்றும் நிறுவனர் மக்கள் தொலைக்காட்சியோட செயல் தயாரிப்பாளர் அருண் பிரசாத் அவர்களை அழைக்கிறோம். மோதி விளையாட்டு 2017 ரொம்ப கோலாகலமா இந்த தொடர் வெற்றி வகை சூடி நிச்சயமா நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இறுதியா சில வார்த்தைகள் பேசுறதுக்காகவே SMK ஃபார்முலா பொருள்களோட முதல்வர்களை அழைக்கிறோம். இது இனிதான் முடிஞ்சது இந்த கபடி டோர்னமெண்ட். நெக்ஸ்ட் எப்ப வரும்னு எதிர்பார்ப்போட நாங்க இதை முடிக்கிறோம். ஒரு பொங்கல் திருநாளுக்கும் நம்ம இந்த மாதிரி ஒரு வீர விளையாட்டை நம்ம இடத்துல நடத்துறதுக்கு ஒரு குடுப்பினை இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுல மக்கள் டிவியோட தொடர்பு அவங்களோட இணைப்பு எங்களுக்கு ரொம்ப ஒரு ஊக்கமும் ஒரு புத்துணர்ச்சியும் கொடுக்குது. இதுல முக்கியமா 3 பேரும் நான் ரொம்ப தேங்க் பண்ண விரும்புறேன். நானும் எங்க கரஸ்பாண்டன்ட், எங்க ஸ்டாஃப், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமா சேர்ந்து. அதுல முதல்ல சீனியர் ப்ரொடியூசர் அருண் பிரசாத் அவருக்கு என்னோட சின்ன ஒரு அன்பளிப்பு சார். அதே மாதிரி கிறிஸ்டோபர் சார், அவரோட வாய்ஸ் இல்லாம எதுவுமே நடக்காது. அவ்வளவு அருமையா கமெண்டேட்டர், அதோட மக்கள் டிவில ஒரு முக்கியமான ஒரு பர்சன் அவரு.
மக்கள் டிவி எப்பவுமே எங்களுக்கும் ஒரு ஃபேமிலியில ஒரு மெம்பர் மாதிரி தான் நாங்களும் அவங்கள ஃபீல் பண்ணுவோம், அவங்களும் எங்களை ஃபீல் பண்ணுவாங்க. இன்னும் தொடர்ந்து அவங்களோட இணைஞ்சு நிறைய நிகழ்ச்சிகள் நடத்தணும்னு நான் ஆசைப்படுறேன். நன்றி, வணக்கம். Local TV have helped us in organizing this program and it was very excellently done and we are very grateful to them. Thank you. மோதி விளையாடு 2017 இந்த தொடர் ரொம்ப கோலாகலமா நடந்து முடிச்சு. விளையாடாம நான் கப்பு வாங்கிட்டேன். நான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன். கடந்த 4 நாட்களா நீங்க விளையாட்டை ரசிச்சிருப்பீங்க. தமிழரோட பாரம்பரிய பலம் இருந்தாலும் இந்த கபடி போட்டிக்கு ரசிகர்கள் இருந்துட்டு இருக்காங்க. அதுக்கு நீங்க மட்டும்தான் சாட்சி. சரி, மீண்டும் இதே மாதிரி மற்றும் ஒரு தருணத்தை உங்க எல்லாம் சந்திக்கிறோம். அதுவரை நன்றி, வணக்கம்.